இது சந்தோஷமான இந்த வெறும் பைய சம்முவம் குடும்பம். இத 2 4 8 16 கிழிச்சு சுக்கல் சுக்கலா இப்படி சதற விடலினா என் பேரு சவுந்தர பாண்டி இல்லல்லே. பரணி, எலா டாக்டரு, என்ன உனக்கு மட்டும்தான் வேலை இருக்கா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. இவன் குடும்பத்தை ஒட்டக்கிற வேலை. இல்லே, உன் தங்கச்சிங்க எல்லாருக்கும் நீ அண்ணன். ஆனா இந்த அண்ணனுக்கு நான் தாலே எவன்? டேய், அவர் பேசுறது வெறும் வாய் சவடால், நரியிடுற ஊழ. நீ அதை மைண்ட் பண்ணாத. வா போலாம். இல்லல, உன் அப்பனா அவளை லேசா எடுத்துக்க கூடாது. அவ இதையோ மனசுல வச்சுட்டு தான் பேசிட்டான். ஏதோ அடிக்கலன்னு சொல்லுதானே, அது நம்ம குடும்பத்துல வேற ஆறா இருக்க முடியும்? ஒருவேளை அந்த வெங்கடேசனா இருக்குமோ? அந்த வெங்கடேசனுக்கும் இந்த ஆளுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குமோ? டேய், அவர் பேசுறதுல ஒரு பேச்சு, நீ அதை பத்தி கவலைப்படுறியா? எல்லா அர்த்தமே இல்லாத பேச்சுடா அது. நீயா ஓவரா கற்பனை பண்ணிக்காம முதல்ல வந்து வண்டி எடு. வாடா அண்ணா. எங்க எங்க தைரியமான ஆம்பளை இருந்தா. ஐயோ, ஐம் சோ சாரி. நீங்க தைரியமான பிரின்சிபலா இருந்தா இந்த சோத்தை சாப்பிட்டு இது என்ன குழம்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது சேலஞ்சுங்க. சாப்பிடுங்க. சும்மா ஓட்டக்கூடாது. சேலஞ்ச் தானே, சாப்பிட்டு சொல்றேன். இன்னைக்கு நல்லா இருக்கோ? நல்லா தானே இருக்கு மேடம். கேள்வி அது கிடையாது. இது என்ன குழம்பு, அதற்கு பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? சாம்பார். சாம்பாரே தான். மாட்டினீங்களா? அது சாம்பார் இல்லை, சுண்டல் குழம்பு. நிஜமாவா? அட, இதுக்கேவா? உங்க வாழ்நாளே சாப்பிடாத மாதிரி ஒரு பொரியல் இருக்கு. இங்க பாருங்க, அடுத்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. இத எப்படி கண்டுபிடிச்சு சொல்றீங்கன்னு பார்க்கலாம் ரத்னா மேடம். இது என்ன காய்? பார்த்தாலே தெரியுது, கத்திரிக்காய். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. என்னது, கோக்க மாதிரி இருக்கு? மறுபடியும் ராங் ஆன்சர். இங்க பாருங்க, அது வந்து பார்க்க கத்திரிக்காய், சாப்பிட கோவக்காய், ஆனா இட்ஸ் ஆக்சுவலி அதலை காய். அது வாயிலே வைக்க முடியாதுங்க. உண்மைதான் அறிவு, சாப்பிடவே பிடிக்கல. இதுக்காக தான் இந்த சின்ன பையன் ஏங்கிட்டு இருந்தான், நல்ல சாப்பாடு கிடைக்கணும்ட்டு. இப்ப புரியுதா மேடம் உங்களுக்கு? நீங்க சாப்பிடுங்க. ஹலோ, டேஸ்ட் தானே பார்க்க சொன்னீங்க. அதுக்காக நீங்க சாப்பிட்ட சாப்பாட நாளா சாப்பிடணுமா? நோ நோ நோ, நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிடுங்க. கமான். இங்க பாருங்க ரத்னா மேடம், தட்டுல வச்ச சோத்தை நீங்க வீணாக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அன்னம் கடவுளுக்கு சமம்னு நீங்க சின்ன பிள்ளையிலே சொல்லிருக்கீங்க. வேற வழியே இல்ல, நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும். இதுக்குதான் சொன்னேன் இவனுக்கு அறிவே இல்ல. The name is அறிவழகன். அறிவுனா மூலன்னு அர்த்தம்.
அட் த சேம் டைம் ஒருத்தங்க பட்னி கிடக்குறப்போ சாப்பிடுற பழக்கமும் எனக்கு இல்ல. அதான் உங்களை சாப்பிட வச்சேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நிச்சயம் இதுக்கு நான் பழி வாங்கி தீருவேன். ஐயோ பயன்ட்டேன். அட ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, அப்புறம் என்னங்க, யாம் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெருகட்டும். யாரு எசைக்கு கொடுத்து விட்டாளா? இல்ல, நான் தான் கம்பல் பண்ணி. ஷட் அப் வெங்கடேஷ். என்ன ஐஸ் வைக்கிறீங்களா? இப்படி எல்லாம் பண்ணா நான் மனசு மாறிடுவேன்னு நினைப்பா? அது இல்ல, உனக்காக லஞ்ச் ஆவது. தேவையில்ல, உங்க உதவி எதுவும் எனக்கு தேவையில்லை. நீங்க என்னன்னு பேசுனீங்க ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு வார்த்தை கூட மறக்க மாட்டேன். பண்ற அயோக்கியத்தனெல்லாம் பண்ணிட்டு இப்போ நல்ல மாதிரி நடிச்சா நான் மன்னிச்சிருவேனா? நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதே எனக்கு பிடிக்கல. பரணி சொன்னா, அதுக்காக தான் நான் பேசாம இருக்கேன். உங்களால என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். போங்க, முதல்ல இங்க இருந்து போங்க. லஞ்ச் தேவையில்லைன்னு சொன்னேன். அத அப்படியே கொண்டு போங்க. யார் உங்ககிட்ட கொடுத்து விட்டாங்களோ அவங்க கிட்டே கொண்டு போய் கொடுங்க. எனக்கு தேவையில்லை. என்ன வெங்கடேஷ் சார், அவங்க கிட்டத்தட்ட சாப்பிட்டாச்சு. இங்க பாருங்க, நீங்க ஆல்ரெடி லேட்டா வந்துட்டீங்க. என்னோட லஞ்சை நாங்க ஆல்மோஸ்ட் ஷேர் பண்ணி முடிச்சிட்டோம். அங்க என்ன பார்வை? ஐ செட் கெட் அவுட். அது இல்ல ரத்னா. கெட்